சாஹிலை நான் ஆல்மோஸ்ட் 5 months முன்னாடி பார்த்தேன். இந்த 5 monthsல நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம், நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணோம், நல்லாவே ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. And I was able to teach him a lot about how to connect what he can learn in the class, the physics, அந்த மாதிரி உள்ள engineering concepts வந்து எப்படி ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட், ஃபுட்பாலில் எப்படி வருது எல்லாம் பார்த்தோம். And அது மட்டும் இல்லாமல் we had a lot of fun playing games such as dumb charades and Pictionary. And this 5 months was amazing to both of us. I'm so excited for you guys to watch his video. And yeah, thank you. Yes! Hi friends, my name is G.Sahil. நான் எப்படி போட்டேன்னு நீங்கள் பார்த்தீங்களா? அது ஏன்னா எனக்கு ஸ்விங் பாலிங் எப்படி எனக்கு தெரியும். வாங்க பார்க்கலாம் ஃபிசிக்ஸ் பிஹைண்ட் ஸ்விங் பாலிங் இன் கிரிக்கெட். ஓகே, ஸோ ஸ்விங் பாலிங் எதுக்கு இம்பார்ட்டன்ட், அது பின்னாடி என்ன ஃபிசிக்ஸு, அது எப்படி ஒர்க் ஆகுது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கிரிக்கெட்னா என்னது? கிரிக்கெட் ஒரு பாப்புலரான கேம், ஒரு டீம் ஸ்போர்ட். 2 டீம் இருப்பாங்க, 2 டீமும் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிரிக்கெட் ஃபீல்ட் பார்க்கலாம். ஸோ இதுதான் கிரிக்கெட் கிரவுண்ட். வெளியே கோர் பார்த்தீங்கன்னா அதுதான் பவுண்ட்ரி. உள்ளே இருக்க ஒரு சின்ன இன்னர் சர்க்கிள் நீங்கள் பார்க்கலாம். இந்த இன்னர் சர்க்கிளுக்கு நடுவில் தான் பிச்சு இருக்குது. அந்த பிச்சில் தான் பேட்ஸ்மேன் பவுலரை ஃபேஸ் பண்ணி ஆடுவாங்க. இப்போது அந்த பிச்சை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பிச். இங்கே தான் பேட்ஸ்மேன் பவுலரை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிச்சோட லென்த்து பார்த்தீங்கன்னா 22 yards. அது மீட்டராக நம்ம 20 மீட்டர் இருக்கும். ஓகே, ஸோ எதுக்கு ஸ்விங் பாலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். ஸ்விங் பாலிங் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அது புரியறதுக்கு வேண்டி பேட்ஸ்மேனோட ரியாக்ஷன் டைம் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேனோட ரியாக்ஷன் டைம்னா என்னது? பேட்ஸ்மேன் அடிக்கிற அது ஜட்ஜ் பண்ணி பால் அடிக்கிற டைம் தான் நம்ம ரியாக்ஷன் டைமை நம்ம சொல்கிறோமே. அந்த ரியாக்ஷன் டைமை நம்ம இப்போது கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அது கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம பிச்சோட லென்த்தும் பாலோட ஸ்பீடு நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ பிச்சோட லென்த் நம்ம 20 மீட்டர் பார்த்தோம். இப்போ ஜென்ரலி ஒரு பவுலரோட பால் ஸ்பீட் 150 km/h. அது நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த 150 km/h நம்ம மீட்டர்/s கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நமக்கு 41.6 மீட்டர்/s கிடச்சிருக்கு. இப்போது நம்ம பிச்சு லென்த்தும் பால் ஸ்பீடும் இந்த 2 வச்சு தான் நம்ம ரியாக்ஷன் டைம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரியாக்ஷன் டைம் is equal to pitch length divided by ball speed. ஓகே, ஸோ நம்ம பிச்சில் நமக்கு 20 மீட்டர் நம்ம பார்த்தோம். ஓகே, பால் ஸ்பீட் நமக்கு 41.6 மீட்டர்/s. ஸோ இது 2 டிவைட் பண்ணக்கப்புறம் நமக்கு 0.479 செகண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது வச்சு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பேட்ஸ்மேனுக்கு 1 செகண்ட் விட கம்மியான டைமை பாலை ஜட்ஜ் பண்ணி அடிக்கணும். அதே டைமில் பால் ஸ்விங் பண்ணி பவுலர் பேட்ஸ்மேன் அவுட் ஆக பார்ப்பான். ஸோ ஸ்விங் தெரிஞ்சுக்க முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பாலோட ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த பால். இதுக்கு பால்குள்ளே தான் இந்த கருப்புன்னு பார்த்துருப்பீங்க, அதான் கார்க்கு. இந்த பால்க்கு வெளில ரெட் கலரில் ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் தான் லெதர் லேயர் இல்லை லெதர் கேசிங். இப்போ அந்த லெதர் கேசிங் ஸ்டிச் பண்ணி ஒரு பார்ட் இருக்கும், அது பேர் தான் சீம். நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, பவுலர் பால் பண்ணதுக்கு முன்னாடி பாலை பாலிஷ் பண்ணுவாங்க. அது ஒரு சைட் ஸ்மூத்தாக வைப்பாங்க, இன்னொரு சைட் ரஃபாக வைப்பாங்க. அது இப்படி பால் போடும்போது இங்கேருந்து சீமில் ஹிட் பண்ணி 2 ரீஜனாக ஸ்ப்ளிட் ஆயிரும். இந்த ஸ்மூத் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப ஸ்மூத் இங்கேருந்து ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். அப்புறமா இங்கே இதோட வெலாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே நம்ம ரஃப் சைடில் பார்த்தோன்னா இங்கே அதிகமாக காற்று ட்ராவல் பண்ணும், அப்புறம் இங்கே வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஏர் ஃப்ளோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து காற்று வரும், இங்கேருந்து 2 ரீஜனில் ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸ்மூத் சைடில் பார்த்தீங்கன்னா காற்று முன்னாடி போகிற காற்றும் பின்னாடி வர காற்றும் சேம் டேரக்ஷனில் மூவ் ஆகும். இந்த டேரக்ஷனில் மூவ் ஆகிற பேர் தான் லேயர் பை லேயர் இல்லை லேமினார் ரீஜியன் நம்ம சொல்லுவோமே. இப்போது நம்ம ரஃப் சைடில் பார்த்தோன்னா
இங்கே ரொம்ப ஜிக்ஸாக்காக ரொம்ப கேவட்டிக்காக இருக்கனால இதுக்கு பேர் டர்புலன்ட் ரீஜன் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பாலுக்கு கொஞ்சம் தூரமாக நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் ஃப்ளோவே இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே ஏர் ஃப்ளோவே இல்லை. அதுவே நீங்கள் பால் கொஞ்சம் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் ஃப்ளோ கிரியேட் ஆகுது. இந்த ஏர் ஃப்ளோ கிரியேட் ஆன இந்த 2 ஏர் ஃப்ளோவும் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் ஒரு செப்பரேட்டிங் பார்ட் இருக்குது. அந்த செப்பரேட்டிங் லேயர் தான் நம்ம பவுண்ட்ரி லேயர் நம்ம சொல்கிறோமே. இந்த செப்பரேட்டிங் லேயர் எந்த சைடில் இருக்குது, லேமினார் ரீஜன் இருக்கனால இதுக்கு பேர் லேமினார் பவுண்ட்ரி லேயர் நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த டர்புலன்ட் சைடில் பவுண்ட்ரி லேயர் இருக்கனால நம்ம டர்புலன்ட் பவுண்ட்ரி லேயர் நம்ம சொல்கிறோமே. இப்போ நம்ம பர்னோலிஸ் பிரின்சிபல் என்ன தெரிஞ்சுக்கலாம். பர்னோலிஸ் பிரின்சிபல் என்னன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். இப்போ நம்ம பர்னோலிஸ் ஈக்குவேஷன் நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ இதுதான் பர்னோலிஸ் ஈக்குவேஷன். இப்போது நம்ம இதோட டேர்ம்ஸ் நம்ம எடுத்துடலாம். P means pressure of air, V means velocity of air, G means acceleration due to gravity, Z na height, okay. So rho na density of air. ஓகே, ஸோ இதுதான் பர்னோலிஸ் ஈக்குவேஷன். அதோட டேர்ம்ஸ் நம்ம எடுத்துட்டோம். இப்போது இந்த பர்னோலிஸ் ஈக்குவேஷன் நம்ம பாலில் அப்ளை பண்ணலாம். நம்ம என்ன பார்த்தோம், இங்கே லேமினார் ரீஜன், இங்கே டர்புலன்ட் ரீஜன் நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த பாலோட பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலோட ஹைட் சேமாக இருக்குது. அதனால் Z1 Z2 is equal to Z2 ஆயிரும். பர்னோலிஸ் ஈக்குவேஷனில் Z1 Z2 கேன்சல் ஆயிரும். இப்போது லேமினார் ரீஜனில் வெலாசிட்டி கம்மியாக இருக்குது, அப்புறம் டர்புலன்ட் ரீஜனில் வெலாசிட்டி ஹையாக இருக்குது. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் ரீஜன், இது செகண்ட் ரீஜன். ஸோ ஃபஸ்ட் ரீஜனில் வெலாசிட்டி கம்மியாக இருக்கனால இதோட ப்ரெஷர் அதிகமாகிடும். அப்புறமா இங்கே ஹை வெலாசிட்டி இருக்கனால இங்கே ப்ரெஷர் கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ இங்கே ஹை ப்ரெஷர் இருக்குது, ஆனால் இங்கே லோ ப்ரெஷர் இருக்குது. இங்கே ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் இருக்கனால பாலோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். த டைரக்ஷன் ஆஃப் ஸ்விங், பால் இந்த டைரக்ஷனில் ஸ்விங் ஆகும். இப்போ ஸ்விங்லேயே என்னென்ன டைப்ஸ் இருக்குது அது பார்க்கலாம். ஸ்விங்கில் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்விங் இருக்குது, இன் ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங். இப்போது ஸ்விங் இல்லாத பால் நம்ம பார்க்கலாம். ஸ்விங் இல்லாத பால் அதுக்கு பேர் தான் நம்ம ஸ்ட்ரெயிட் டெலிவரி சொல்கிறோம். இப்போது அந்த ஸ்டெம்புக்கு பக்கத்தில் பால் வருதுன்னா அது பேர் தான் நம்ம இன் ஸ்விங். அதுவே அந்த ஸ்டெம்புக்கு இல்லை பேட்ஸ்மேனோட பாடிக்கு ரொம்ப கொஞ்சம் தூரமாக பால் போகுதுன்னா அது பேர் தான் அவுட் ஸ்விங். இப்போ இந்த இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது ரியல் லைஃப்பில் எப்படி ஒர்க் ஆகுது அது நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், புஜாரா பேட்ஸ்மேன் இருக்கும்போது இங்கே இன்ஸ்விங் ஆகி பவுல்ட் ஆகுறாங்க. இப்போ நம்ம அவுட் ஸ்விங் பார்க்கலாம். நம்ம ராப்சன் பேட்டிங் ஆடும்போது பேட்டில் எட்ஜில் பட்டு நம்ம தோனி கேட்ச் பிடிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்பின் பவுலிங்னா என்னது பார்க்கலாம். ஸ்பின் பவுலிங் என்னதுன்னா பேட்ஸ்மேன் பவுலர் பால் பண்ணும்போது பாலை ரொட்டேட் பண்ணுவாங்க. அந்த ரொட்டேஷன் அந்த மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பேர் தான் ட்ரான்ஸ்லேஷன். இப்போ இந்த ரொட்டேஷனும் ட்ரான்ஸ்லேஷன் என்ன சேஞ்சஸ் ஆகுது அது பார்க்கலாம். இந்த பால் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் இருக்குது. இந்த ஆரோ மார்க் தான் ஏரோட டைரக்ஷன். ஓகே, ஸோ இந்த பாலோட ரொட்டேஷனும் ஏரோ டைரக்ஷன் சேமாக இருக்கனால இங்கே ஹையில் இருக்கிற ஏர் வெலாசிட்டி இருக்குது. அண்ட் டியூ டு பர்னோலிஸ் ஈக்குவேஷன் இங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அதுவும் நம்ம கீழே வந்து பார்த்தோம்னா பாலோட ரொட்டேஷனும் காற்றோட டைரக்ஷனும் ஆப்போசிட்டாக இருக்கனால இங்கே ஒரு லோ லோக்கர் ஏர் வெலாசிட்டி இருக்குது. அண்ட் டியூ டு பர்னோலிஸ் ஈக்குவேஷன் இங்கே ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. மேலே லோ ப்ரெஷர் இருக்குது அண்ட் கீழே ஹை ப்ரெஷர் இருக்குது.
அதனால இந்த பாலுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொஞ்சம் கிரியேட் ஆகுது. இந்த எல்லா எஃபர்ட்டுக்கு பேர் தான் நம்ம மேக்னஸ் எஃபெக்ட் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த லிஃப்ட்டு நம்ம ஏர் ஃப்ளோக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது பார்க்கலாம். இந்த லிஃப்ட்டு இந்த ஏர் ஃப்ளோக்கு கொஞ்சம் அலிட்ரேஷனாக சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த மேக்னஸ் எஃபெக்ட் ஸ்போர்ட்ஸில் இப்படி யூஸ் ஆகுது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்பால். இப்போ நார்மலாக ஒரு பாலை சென்டரில் அடித்தா அந்த பால் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போகும். இப்போ அதுவே அந்த பாலை கொஞ்சம் சைடில் அடித்தா அந்த பால் கொஞ்சம் பெண்ட் ஆகி போகும் டியூ டு மேக்னஸ் எஃபெக்ட். இப்போ இந்த மேக்னஸ் எஃபெக்ட்னால கொஞ்சம் பெண்ட் ஆகுது. அது ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குது பார்க்கலாம். நம்மளோட பிரேசிலியன் பேர் ரொபர்ட்டோ கார்லஸ் வேர்ல்டு கப் மேட்ச்சில் எப்படி தான் கோல் அடித்தாங்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா ஸ்விங் எப்படி பண்ண முடியும், அது பின்னாடி என்ன ஃபிசிக்ஸ் இருக்குது அதை பார்த்தோம். பெர்னோலிஸ் ஈக்குவேஷன், அப்புறம் மேக்னஸ் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் ஸ்போர்ட்ஸில் ஒரு சயின்ஸில் என்ன கனெக்ஷன் இருக்குது அதை நம்ம மெயினாக புரிஞ்சுக்கிட்டோமே. தேங்க்யூ.